ஒரு ஒரு 10 மினிட்டில் பேசி முடிச்சுறேன். ஆனால் சில ஃபைண்டிங்ஸ் சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. ஒரு விருது நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2012 நான் பிஹெச்டி முடித்தேன். தமிழ் கவிதைகளில் எதிர்கலாச்சார கூறுகள் முடித்தேன். பிஹெச்டி முடித்த உடனே நம்ம தமிழ் கவிதையை பற்றி யாராவது நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தா அது பெரிய தப்பு. ஏன் தப்புன்னா, முனைவர் பட்டம் அவார்டு வாங்குறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு ஆய்வினுடைய தொடக்கம். அப்படி தான் நமக்கு அதை பார்க்கணும் சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், இது வந்து வேரல் பதிப்பகத்தினுடைய வேலை. எனக்கு வந்து அடிக்கடி லார்ட் பாஸ்டன் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியும். இது வந்து கவிதை சம்பந்தமான ஒரு இதழ் நடத்தக்கூடியது, கவிதை சம்பந்தமான ஒரு பதிப்பகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது லார்ட் பாஸ்கர்னு கைத்தட்டி நம்ம அவ்வளோ வரும் பாடுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சர்க்கஸுக்காரன் ஒரு நூலில் நடக்கக்கூடிய விளையாட்டு. அது எப்போ விழும் தெரியாது. ஆனால் ஒரு துணிச்சல், பயங்கரமான துணிச்சல். அது மாதிரி அந்த பன்னாட்டு கருத்தரங்கம் கூட நாங்கள் நாகூரில் செய்யும்போது நான்லாம் ஒரு 3 நாள் சொல்லிட்டேன், வேண்டாம் எல்லாருக்கும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைண்ணே முடிச்சிடலாம், என்ன கணக்கில் சொன்னாரும் தெரியாது. முதல்ல நம்ம படத்தை செட் பண்ணி நம்ம கொடுத்துருவாண்ணே. எல்லாமே இந்த இதுமே தான். அது வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 50,000 இருந்தானே நாளை பார்த்துடலானே. இந்த விளையாட்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. 2000 ரூபா என்எல்ஸ் ஃபீஸ் போட்டார். இந்த 2000 ரூபா என்எல்ஸ் ஃபீஸ் கண்டிப்பாக 10 பேர் கூட தரமாட்டான்னு தெரியும். ஆனால் லார்க்குக்கு அந்த துணிச்சல் இருக்குது. கூட வந்து கரிகாலன் மாதிரிப்பட்ட ஆட்கள், யவனியா கூட ஆட்கள், கனிமொழி மாதிரிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. என்னாலும் அந்த விளையாட்டு இருக்குல்ல, எனக்கு இன்னும் அந்த பேர் அதிர்ச்சி எனக்கு முடியல. அப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடக்கூடிய இவர் லார்க்கு வந்து இந்த 10 புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி 5 பேருக்கு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய லேசுப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. அப்புறம் கவிஞர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கவிஞன் நான் சொன்ன மாதிரி முனைவர் பட்டம் தொடங்கிட்டான், ஆய்வினுடைய தொடக்கம் சொல்கிற மாதிரி ஒரு கவிஞன் புராணங்களையும் பெருங்கதையாடல் தொன்மங்களையும் கண்டிப்பாக மறுவாசிப்பு பண்ணணும். விருது தொடக்கம் கிடையாது. அடுத்தது அவன் சிறு கதையாடல் தொன்மங்களை அதிகமாக எழுதணும். அது செவிவழி கதைகளாக இருக்கலாம், வாய்மொழி கதைகளாக இருக்கலாம். அந்த வரலாறை கவிஞன் பதிவு பண்ணணும். கரிகாலன் பேச்சில் ஒரு வரி சொன்ன மாதிரி எதிர் அழகியலை அவன் உருவாக்கணும். நிறுவப்பட்ட ஒழுங்குகளுக்கு எதிராக அவன் கேள்வி கேட்கணும். அது அதிகாரமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம். ஒரு கவிஞனுடைய பணி தான் ரொம்ப கூடுதல். ஒரு நாவலாசிரியனுக்கு அந்த பணி கொஞ்சம் ரொம்ப குறவு. அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு 3 தலைமுறை வரலாறு, 7 தலைமுறை வரலாறு எழுதிட்டு அவன் செத்து போயிடுவான். நாவலாசிரியன் செத்து போயிடுவான். கவிஞன் அப்படி இல்லை. கவிஞன் வந்து அவன் கேள்வி கேட்கணும். எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் எக்ஸாம்பிள் என்னென்னா, அதிகாலை பற்றி இன்குலாப் ஒரு கவிதை எழுதினார். அதிகாலை பற்றி இன்குலாப் ஒரு கவிதை எழுதினார். என்னென்னா, எனக்கு அதிகாலையினுடைய பூக்களையும் ரோஜாக்களையும் இல்லைன்னா அதிகாலை பனித்துளி எனக்கு ஞாபகம் வரல. அதிகாலைன்னு சொல்லக்கூடிய எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மலைக்கு மேலே ஏறக்கூடிய பெண்களுடைய அந்த 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 புல்லு பிடுங்க போகக்கூடிய பெண்களுடைய அந்த பாட்டு இசை தான் எனக்கு ஞாபகம் வருது சொல்லி அதிகாலை பற்றி இன்குலாப் வந்து எழுதுனது நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். நான் அதை திரும்ப எனக்கு அப்படி அதிகாலை பற்றி அந்த ஞாபகத்தில் நான் எழுதினேன். எங்கள் வந்து குளுத்துற தாமிரபரணி ஆற்றுல எங்கள் அப்பா வந்து காலையில் பழஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு துணி துவைக்க எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் போவாங்க. துணி துவைக்க துணிக்கட்டு, அழுக்கு துணிக்கட்டுகளை கொண்டு போவாங்க. அந்த அழுக்கு துணிக்கட்டுகளை துவைக்கக்கூடிய சத்தத்தை தான் சூரியனே முழிச்சான்னு எழுதினேன். அப்போது எதிர் அழகியலை நம்ம வந்து உருவாக்கக்கூடிய அவசியம் என்ன? அப்புறம் தமிழ் கவிதை மரபு நம்ம அவர் லேசாக நம்ம இளங்கோ கிருஷ்ணன் லேசாக டெக் பண்ணிட்டு போனார். நான் ஒரு 10 மினிட் கூட தான் பேசுவேன். நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் நாகூர்லேருந்து வந்துருக்கேன். ஆமாம், எனக்கு வந்து முன்னுரிமை கூடுதல். ஆமாம், அதனால ஏன்னா வந்து நீங்கள் சென்னையில் உள்ளவங்களே 40 மினிட் 50 மினிட் பேசும்போது நான் பேசிதான் ஆகணும். இதில் என்னென்னா, ஒரு தமிழ் கவிதை மரபு ஒரு மரபு இருக்குது தமிழில். பழம் இலக்கியங்கள் இப்போ ஒரு பாட்டு நான் சொல்கிறேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தை ஆவதுன்னா இங்கு யார் சொல்பார் அக்கடை சரக்கை மங்காத ஜீரகத்தை தந்தேரில் மீண்டேன் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது சைவ சித்தாந்த மரபை தமிழ் கவிதைகளை வச்ச ஒரு முக்கியமான பாட்டு. வெங்காயம் சொல்லக்கூடிய வெங்காயம் இல்லை, சுக்குன்னு சொல்லக்கூடிய சுக்கும் இல்லை. இது நமக்கு வந்து நான் அது வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். பெருங்காயமான உடம்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் நேற்று கரிகாலன் பஸ்ஸில் ஏறும்போது ஒரு குறுந்தொகை பாட்டை நான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி எழுதுனேன். ஒரு பதிவு போட்டார். டக்குன்னு எனக்கு ஒரு குறுந்தொகை பாட்டு ஞாபகம் வந்து, நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ யார் வாய் கேட்டனை காதலன் மரவை வெண்கோட்டு யானை செடியும் பாடலிபுத்திரம்
நகரத்தை தாரேன். என்ன விஷயம் என்னன்னா, பாணனை பார்த்து காதலி சொல்லா, எனக்கு மாப்பிள்ளை நீ பாத்தியா, நீ பாத்தியா, எவனாவது சொல்லி கேட்டியா, உண்மை சொல்லி தொலைச்சிரு, உண்மை சொல்லி நீ தொலைச்சிட்டா உனக்கு யானை படுக்கக்கூடிய பாடலிபுத்திர நகரத்தை நான் பரிசா தந்துறேன். கவிதை முடிச்சு, கவிதை முடிச்சு. ஆனா கவிதை அந்த இடத்துல கவிதை முடிச்சிருந்தா அவன் கவிஞனே இல்லை. அடுத்த ஒரு வரி போட்டா அதான் கவிதையே மாறுது. யார் வாய் கேட்டனை காதலர் மரபே. அவன் மனசு கிடந்து பதட்டப்படுது. ஏய் சொல்லி தொலைச்சிரு, எவன் மூணு அது கேட்டா, எனக்கு மாப்பிள்ளையை கேட்டா சொல்லி தொலைச்சுன்னு சொல்லுவ இடத்துல அப்படியும் தமிழ் கவிதை மரபு இருக்குது. இன்னொரு தமிழ் கவிதை மரபு இருக்கு, அதை சொல்லிடுறேன். யானைக்கண் ஒருபடியும் அரசன் விரோதி இளம்பிஞ்சும் காண குதிரை மேற்தோலும் காலில் பிடியாய் மாட்டியதும் தாயை கொன்றான் பூச்சாற்றில் தட்டியே அரைத்து உண்பேரில் தமிழும் வடுகும் குணவாகும். இது ஒரு வைத்திய பரிபாசை சொல்லாடல் கவிதை. தமிழ் அவன் எல்லாத்தையுமே தமிழ் கவிஞன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா, இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். என்னது யானை கண் அப்படின்னா அத்திப்பழம், அரசன் விரோதினா பழங்களுடைய அரசன் என்னது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தை விரோதி யாரு, யாரு புலி, புலியினுடைய இளம் பிஞ்சி, காண குதிரை மாம்பழத்தினுடைய கொட்டை, அப்புறம் காலில் பிடி சொல்லக்கூடிய விளாம் இந்த விளாம்பழத்தினுடைய பிசின், தாயை கொண்டான் வாழைப்பழம், வாழை மரம், வாழை மரத்தினுடைய சாறு, தாயை கொண்ட வாழை மரம். இதெல்லாம் சேர்த்து நீ மெடிசின் பண்ணிட்டேன்னா உனக்கு ரத்த இது இருக்குல்ல, ரத்த சோகை உனக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் பரிபாசை சொல்லாடுகளை தமிழ் கவிஞர் பயன்படுத்தியிருக்கான். ஈஸியா ஒன்று நீ கவிஞன் சொல்லிட்டு இருக்க முடியாது. எவனாவது ஈஸியா நான் கவிஞன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு தமிழ் கவிதை மரபு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நீ கவிஞன் சொல்லிடாது. பாதாள மூலின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாதாள மூலின்னா என்னன்னா நன்னாரி அவன் பாதாள மூலின்னு சொல்லியிருக்கான். பூனை வணங்கின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. பூனை வணங்கினா குப்பை மேனி செடி இருக்குல்ல, அது பூனை வணங்கி சொல்லியிருக்கான். அப்புறம் சரப்பயிற்சி நீங்க போயாச்சுன்னா எட்டாத புறவி வாசியோக கலையை சொல்லியிருக்கான். ஏன்னா நமக்கு மூக்கில் 2 ஓட்டை இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க 2 நாசிலையும் காத்து வராது. நல்லா நீங்க கவனமாக கேட்டுருங்க. சயின்ஸ் இப்படி நீங்க வச்சு பார்த்தாச்சா எனக்கு இப்போ இடது நாசியில் ஓடுது, அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சோன்னு வலது நாசியில் ஓடும். இந்த போகக்கூடிய மூச்சை ரேசக பூரக கும்பக முறையில் எவன் பண்ணானோ அவன் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வருவான் சொல்லி ஒரு சூடோ சயின்ஸ் சொல்லுது, ஒரு சித்தரிய சயின்ஸ் சொல்லுது. இந்த சயின்ஸ் இருக்குல்ல, இந்த சயின்ஸ் நமக்கே உரிய சயின்ஸ். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் தமிழ் கவிதையை பற்றி நான் ஒரு 10 இப்போ சமகால தமிழ் கவிதையை சொல்லி ஒரு 10 பாயிண்ட் குறிச்சிருக்கேன். அந்த பாயிண்டை படிச்சிடறேன், அதையும் நீங்கள் கேட்டு தான் போகணும். ஒன்று, நவீனம் தாண்டிய தமிழ் கவிதைன்னு சொல்லக்கூடியது நான் என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா, முன்னால் படைப்பாளி மட்டும் தான் டாமினேட் பண்ணுவான், தேவதேவன்னா தேவதேவன் மட்டும் தான் டாமினேட் பண்ணுவார். இப்போ அப்படி இல்லை. படைப்பாளி, படைப்பு, வாசகன், இந்த 3 பேரும் சரிசம கலவையில் கலக்கூடிய முக்கோணம் இருக்குல்ல. வாசகன் படைப்பாளி எழுதினோட கூட பேசிடுவான், கரிகாலன் எழுதினோட நான் கூட பேசிடுவேன். அப்போ வாசகன் அங்கே நிற்பான், படைப்பு அங்கே நிற்கும். இப்படி ஒரு உயிர்ப்பு மிக்க மொழியின் செயல்பாடு என்னை நடந்துட்டு இருக்கு. வாசகன் தலையீடு ஒற்றை அர்த்தத்தை என்னை தாண்டுது. நான் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக எழுதியிருப்பேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் கரிகாலன் என்னை பற்றி ஒரு பதிவு போடும்போது ஓஹோ சிவகுமார் இப்படி எழுதியிருக்காரா சொல்லி எனக்கு தோணும். இப்படியான ஒரு இது விஷயம் இருக்குல்ல. அது அடுத்தது பிரதியின் பின்னணியில் அதை அப்படியே வாசிக்கிறேன். பிரதியின் பின்னணியில் கவிதையின் மேற்பரப்பு தளம் ஆழ்நிலை தளத்தோடு இருதள இயக்கமாக மாறுகிறது. அப்புறம் கவிதை எங்க இருக்குது, கவிதை எங்க இருக்குது? மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன், நுண் உணர்வு கவிதையா அனுபவம் கவிதையா? இப்போ கலாப்பிரியாவுக்கு ஒரு கவிதை இருக்கு. எனக்கு அதன் கூடும் தெரியும், அது பறந்து போகுது, எனக்கு அதன் பாசை தெரியும், ஆனால் எனக்கு அது சொல்ல தெரியாதுன்னு சொல்லி ஒரு பறவை பறந்து போகிறதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் கலாப்பிரியா. இது ஒரு நுண் உணர்வு. ஆனால் நுண் உணர்வு கவிதையாக இருந்தால் சங்க இலக்கியத்தில் உள்ள கவிதையில் எந்த கவிதை, சித்தரிய கவிதையில் எந்த கவிதை, வைத்திய கவிதையில் என்ன கவிதை? யார் பாரதியில் எழுதினானே, துணிவனுக்க மண்ணு உண்டு எங்க முத்துமாரி, மனவனுக்க மண்ணு உண்டா எங்க முத்துமாரின்னு கேட்டான். அவர் ஒரு விளிம்பு நிலை சொல்லாடலை தூக்கி மேலே போட்டானே. இதே மாதிரி இங்க மனித மனம் இயற்கைக்கும் கலாச்சாரத்திற்குமான ஒரு தொடர்பை உருவாக்குது. இயற்கையும் கலாச்சாரத்தையும், இயற்கையை மட்டும் எழுதின கவிஞன் கிடையாது, நல்ல மனசிலாக்கிடுங்க.
இயற்கைக்கும் கலாச்சாரத்துக்குமான ஒரு தொடர்பை உருவாக்குகின்றவன் கவிஞன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் விருது பெற்றக்கூடிய படைப்பாளிகள் நானும் 30 வருஷமா தப்பாக எழுதிட்டு இருக்கேன். இந்த விருது பெற்ற படைப்பாளிகள் கொஞ்சம் கொஞ்சம் இனி யோசிக்கணும். அவன் ஆதி தொல்குடி மரம் இருக்குல்ல, இந்த ஆதி தொல்குடி மரம் ஒரு பறவைய, செடிய, கொடிய, தாவரத்தை, விலங்க, தேவதையா அவன் உருமாற்றுவான். திடீர்னு ஒரு குழந்தை பேசும், ஒரு தேவதை பேசும், ஒரு பறவை பேசும், ஒரு செடி பேசும். நீங்கள் பேசுன கேட்டிருக்க மாட்டீங்க, நான் கேட்டிருக்கேன். செடி பேசி நான் கேட்டிருக்கேன். அப்புறம் அவன் அறிவினை இடமாற்றம் செய்துவிட்டு தீ தீ தித்திக்கும் தீன்னு சொன்னான் பாரதி. சொன்னாரா? தீ தித்திக்குமா? கையை வச்சு பார்த்தா தெரியும். அப்போ அறிவை இடமாற்றி விட்டு புனைவுகளால் நிரப்பக்கூடியதும் கவிதை தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு இதை விட்டாச்சுன்னா இவனை கேட்க சிவமாரி பேச்சை நீ கேட்கறது ஒரு 4-5 வருஷம் கூட ஆகும். அதனால கேட்டிருக்கேன். அடுத்தது, அறியப்பட்ட உலகத்தில் புதைந்து கிடக்கும் அறியப்படாத வாழ்வை சொல்ல இது எத்தனிக்கிறது. திரும்ப சொல்ல, அறியப்பட்ட உலகத்தில் புதைந்து கிடக்கும் அறியப்படாத வாழ்க்கையை தமிழ் கவிதை சொல்ல எத்தனிக்கிறது. பிரேம் ரமேஷுக்கு ஒரு கவிதை படிக்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிடும். முக்கியமான கவிதை. நான் படித்து ஒரு 2 நாள் தூங்கல. மகாகவி யார்? மகாகவி பாரதி. மகாகவி இரவு முழுவதும் இருட்டில் அழுது கொண்டிருந்தான். மகாகவி இரவு முழுவதும் இருட்டில் அழுது கொண்டிருந்தான். அழுகையின் கரைந்து விடியலில் ஒரு சொல்லாக மீந்து கிடந்தான். புரிஞ்சுட்டா? அவர் சொல்லா மாறிட்டான். பழக்கம் உள்ள சிட்டுக்குருவி ஒளியோடு உள் நுழைந்து அங்குமிங்கும் பார்த்துவிட்டு தரையில் கிடந்த அச்சொல்லை கொத்தி கொண்டு வந்த வழியை பறந்து சென்றது. கவிதை முடிஞ்சு. இது ஒரு கவிதை எழுதியிருக்கான் பாருங்க. இது என்ன விஷயம்னா, ஒரு படைப்பாளி தன்னை அழித்து எழுத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. தன்னை அழிக்காம படைப்பு வராதுங்க. டெஸ்கொர்க்கில் எல்லாம் படைப்பு வராது. டெஸ்கொர்க்கில் ஒரு படைப்பு வந்துன்னா செத்து போயிடும். மகேஷின் பிரதிகாரம் சொல்லி ஒரு படம் நான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு காட்சி சொல்லி ஆகணும். அந்த காட்சி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவன் தான் கதாநாயகன் ஃபகத் ஃபாசில். அவன் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஒரு பொம்பளை ஃபோட்டோ எடுக்க வருவான். ஒரு அழகான பொம்பளை. இவன் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவான். அந்த பொம்பளை இவனை தேடி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு பச்சை கெட்ட வார்த்தை மட்டும் பேச மாட்டா. உனக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க தெரியுமாடா, என்ன இவ்வளோ அசிங்கமாக நீ ஃபோட்டோ எடுத்துட்டியே சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு பயங்கரமான வெப்பராகும். எப்படியாவது இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் சொல்லி இவனுக்கு ஒரு எண்ணம். ஆனால் எப்படி எடுக்கணும் ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் இவனுக்கு அப்பாவை மட்டும்தான் வீட்டில். நேராக இவன் வீட்டுக்கு போவான். தகப்பனாரை காணாது. அப்பான்னு தேடுவான். தகப்பனார் காணாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் தகப்பனார் ஒரு நைட்டு ஒரு சிம்னி விளக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள ஒரு வாழைத்தோப்பில் போய் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வவ்வாறு தலைகளை தொங்கிட்டு இருக்கும். அந்த வவ்வாறை ஃபோட்டோ எடுக்கும். அப்பா ஏன் இது நம்ம படம் நம்ம எடுத்துக்கலாமே. இல்லை மக்களே, காத்திருத்தலுடைய தருணம் தான் படைப்புன்னு சொல்லுது. படைப்புக்கு நீங்கள் காத்திருக்கணும். அது ஒரு பிரசவ வேதனை. மலச்சிக்கல் போய் மலச்சிக்கல் மோஷன் போகக்கூடிய சுகம் மாறிப்பட்டது. அது தாயின் முளைப்பால் சொட்டாய் வரும் கவிதை, சும்மா ஒன்று வராது. அப்படி எவனாவது கவிதை எழுத வச்சுக்கணுங்களா, கவிதை ஆகாது. இது இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு வரணும். இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரே ஒரு கவிதையை படித்து முடிச்சுக்கிறேன் திரும்ப. ஏன்னா ஒரு கட்டத்தை உயர்குழி மனோபாவம், நடுத்தர வர்க்கத்தினுடைய முணுமுணுப்பு விளக்கப்பட்டு அழித்தளமட்ட மக்களின் மொழி தொன்ம வழக்காறுகளாக குரிம பயிர்களாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதுதான் இன்னைக்கு வேரல் பதிப்பத்துடைய வெற்றி. கைதட்டுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறுபட்ட இனக்குழுவினுடைய வாழ்க்கை, அவன் தப்பா வாடகை எழுதிட்டு போட்டு, அவனுக்கு தாத்தாவான புகழ் எழுதிட்டு போட்டு, பல்வேறுபட்ட இனக்குழுவினுடைய வாழ்க்கை, பல்வேறுபட்ட நிலவியல் மொழிகளுடைய வாழ்க்கை, பல்வேறுபட்ட அந்த பண்பாட்டு கூறுகள் இருக்குல்ல, யதார்த்தம் படைப்புன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னான். இன்னைக்கு பன்முக யதார்த்தம் படைப்பா இருக்கு. ஒரு வண்ணானுக்கு வாழ்க்கை படைப்பாகுது, ஒரு நாவிதனுக்கு வாழ்க்கை படைப்பாகுது, ஒரு காணிக்காரனுக்கு வாழ்க்கை படைப்பாகுது, ஒரு சக்கிலியனுக்கு வாழ்க்கை படைப்பாகுது, இன்னும் கிளை ஜாதிகள் ஒவ்வொருத்தனுக்கு வாழ்க்கை படைப்பாகுது. வரட்டு தமிழ் கவிதையினுடைய அடர்ந்த காடு வரட்டு. எவன்ட லேண்ட்ஸ்கேப் இல்லையோ அவன் செத்து போயிடுவான். அந்த கவிஞன் கீழே செத்துருவான். அண்ட் அவன் நிலம் கிடையாது, அவனுக்கு பண்பாடு கிடையாது, வாழ்க்கை கிடையாது. அந்த இடத்துல எழுதுவோம் பார்த்தீங்களா, செத்துட்டு போட்டு. இன்னும் பாருங்க, இப்போ நான்
முக்கியமான ஒரு கவிதை. ஒரு உலக கவிகளெல்லாம் சொன்ன நான் இந்த உலக கவிதையை படிச்சுட்டு ஒரு வாரம் அழுதுருக்கேன். நிஷார் நப்பானி எழுதின ஒரு கவிதை படிச்சுட்டு முடிச்சுக்கிட்டேன். எனக்கு கடைசியில் பேசுனால முதல்ல பேசினா இன்னும் 1 ஹவர் பேசுவேன். ஏன்னா எனக்கு காலத்தின் அருமை தெரியும் பார்த்தீங்களா. வண்ண கரைசல் பெட்டியை எடுத்து வந்த என் மகன், கவனமாக கேளுங்க, வண்ண கரைசல் பெட்டியை எடுத்து வந்த என் மகன் ஒரு பறவையை வரைய சொன்னான். மகன் தவப்பண்ண சொன்னான். சாம்பல் நிறத்தில் முக்கிய தூரிகையால் பூட்டும் கம்பிகளுமாய் ஒரு கூண்டினை வரைந்தேன். ஆச்சரியம் மின்னுகிறது அவன் விழிகளில். அப்பா, இது சிறை ஆயிற்று. பறவையை வரைவது எப்படி என்று உனக்கு தெரியாதா? நான் சொன்னேன், மகனே, என்னை மன்னித்து விடு. பறவையின் உருவங்களை நான் சிந்தனையில் தொலைத்து விட்டிருக்கிறேன். அடுத்தது, நம்ம பறவையை பற்றி, பறவை பறந்த பற்றி கவிதை நம்ம எழுதியிருக்கோம். பிறகு வரைகலை புத்தகத்தை எடுத்து வைத்து ஒரு கோதுமை கதிரையாவது தீட்டு என்றான். சரி என்று நானும் கையில் ஏந்திய பேனாவால் ஒரு துப்பாக்கியை தீட்டினேன். பொறுமை இழந்தவன் என் அறியாமையை அதட்டுகிறான். கோதுமை கதிருக்கும் துப்பாக்கிக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பா உங்களுக்கு? அடுத்த கேட்கான். நான் அவனிடம் பொறுமையாக புரிய வைத்தேன். மகனே, ஒரு காலத்தில் கோதுமை கதிர்கள் நான் அறியாதவன் அல்ல, உணவு கவலத்தின் வடிவமும் அறியாதவன் அல்ல, நிச்சயமாய் மலர்களின் வடிவமும் தெரிந்தவன் நான். ஆனால் இதான் மேட்ரு. ஆனால் உறைந்து போன இந்த காலத்தில் காட்டு மரங்கள் ஆயுதப்படைகளுடன் அணி சேர்த்திருக்கின்றன. மலர்கள் குதூகலமற்ற சீருடைகளை வரிக்கின்றன. ஆயுதம் தரித்த கோதுமை கதிர்கள், ஆயுதம் தரித்த கலாச்சாரம், ஆயுதம் தூக்கிய பறவைகள், ஆயுதத்தில் கரைந்த மதம். இக்கால பெருவழியில் ஒரு சிறிய துப்பாக்கி ஒளிந்திராத ஒரு உணவு பொட்டலத்தை கூட உன்னால் பார்க்க முடியாது. அதான் ஈழத்தை கவிஞன் சொன்னான். ஒரு காதலை பற்றி பேசும்போது ஒரு ஈழத்தை கவிஞன் சொன்னா, நான் துப்பாக்கியினுடைய இது ரைவிளை துடைத்து கொண்டு காதலிக்கு முத்தம் கொடுத்தேன்னு சொல்லி போட்டான். அதான் மேட்ரு. அடுத்தது, இக்கால பெருவழியில் ஒரு சிறிய துப்பாக்கி ஒளிந்திராத ஒரு உணவு பொட்டலத்தை கூட உன்னால் பார்க்க முடியாது. முகத்தை கீறி பார்க்கும் முட்களை தவிர்த்து விட்டு வயல்களில் பூத்து கிடக்கும் மலர் ஒன்றை உன்னால் பார்க்க முடியாது. விரல்களுக்கிடையே வெடித்து சிறதாத ஒரு புத்தகத்தையேனும் உன்னால் பார்க்க முடியாது. பிறகு என் மகன் படுக்கையின் விளிம்பில் அமர்ந்து கொண்டு, கவிதை முடிய போது அமர்ந்து கொண்டு, ஒரு கவிதையேனும் சொல்லென்றான். என் விழிகளில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தலையணையில் விழுகிறது. அவனோ அதை நாக்கால் தீட்டிவிட்டு, அப்பா, இது கவிதை அல்ல, கண்ணீர் என்று வியப்புடன் கூவினான். நான் அவனிடம், மகனே, நீ வளர்ந்த பிறகு அரேபிய கவிதைகளில் அலைவாயும் போது சொற்களும் கண்ணீரும் ஒட்டி பிறந்தது என்று கண்டுகொள்வாய். அரேபிய கவிதை என்பது எழுதும் விரல்களில் சிந்தும் கண்ணீர் என்று வேறில்லை என்று அறிந்து கொள்வாய். இறுதியாக என் மகன் கூர்மையான பேனாக்களையும் வண்ணமயமான பென்சில்களையும் போட்டுவிட்டு நமது தாய் நாட்டை வரையென்றான். 2 வரியில் கவிதை முடியுது. தூரிகையை தூக்கிய என் கை நடுங்குகிறது, நான் விசும்பியபடியே வீழ்கிறேன். முடிஞ்சு கவிதை முடி, கைதட்டுங்க. இவ்வளவு ஒரு ஆழமான கவிதை. இப்படி ஒரு கவிதைகளில் ஒரு கவிஞன் செத்து போனா அவனை கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.